ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். இது மாங்காய் சீசன் தானே, அதனால் மாங்காவை வச்சே ஒரு ஸ்வீட்டு, பர்பி, ஜல்லி என்ன வேணாலும் சொல்லலாம். இது பேர் நீங்களே இதுக்கு ஒரு பேர் வச்சுருங்க. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு இந்த மாதிரி மாங்காய் எடுத்து நல்லா கழுவிக்கலாம். அதில் அந்த பால்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். கழுவிட்டு இந்த மாதிரி சென்டராக ரவுண்டாக சுற்றி கட் பண்ணி விட்டுடலாம். தனியாக இல்லை, சும்மா அப்படியே ஒரு கீரல் போட்டு விட்டுக்கலாம். சுற்றி ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிட்டேன். சுற்றியும் கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போது இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாங்காய் வேகிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். சின்ன சின்ன மாங்காவாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும். இது கொஞ்சம் பெரிய சைஸுன்றதுனால 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி கை வச்சு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் சோள மாவு எடுத்திருக்கேன், ஒரு கிண்ணம். நீங்கள் எந்த கிண்ணத்தில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கிண்ணத்தில் 3 கிண்ணம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இதுதான் இதுக்கான கரெக்டான அளவு. 2 கிண்ணம் ஊற்றிட்டேன். இப்போ நல்லா கரைச்சிட்டு இன்னொரு கிண்ணமும் ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன். இந்த சோள மாவு பார்த்திங்கன்னா கெட்டி கெட்டியெல்லாம் ஆகாது. கடலை மாவு கரைக்கிற மாதிரி ஈஸியாக கரைஞ்சிரும். ஆனால் அடியில் அப்படியே நிற்கும். அதை மட்டும் நல்லா கலந்து விடணும். இப்போ இன்னொரு கிண்ணமும் ஊற்றி கரைச்சிக்கிறேன். இப்போ இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். மாங்காய் பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது உள்ளே இருக்கிற பல்ப்பு எடுக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த சதப்பற்ற எல்லாத்தையும் நல்லா எடுத்துக்கலாம். நான் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். அப்படியே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சுரண்டி எடுக்கும்போது நல்லா க்ளீனாக வந்துடும் ஈஸியாகவே. இப்போ இந்த கொட்டை பகுதியிலையும் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டியோ இல்லை கத்தியோ வச்சு சுரண்டி எடுத்திங்கன்னா அந்த மாதிரி நல்லா வந்துடும். இது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நல்லா குழண்டு வெந்து தானே இருக்குது, டக்குன்னு வந்துடும். இந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீனாக சுரண்டி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற சதப்பத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி. அந்த நான் நடுவில் கட் பண்ணி விட்டது இதுக்காக தான். இப்போ நம்ம 2ஆக கட் பண்ணதுனால அப்படியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்காக தான் கட் பண்ணி விடுறோம். மற்றபடி வேகணுன்றதுக்காகலாம் கட் பண்ணல. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மறுபடியும் எடுத்து கட் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிட்டு பண்ணும்போது நம்ம எடுத்து அழகாக சுரண்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி இப்போ இதை வடிகட்டி எடுக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இருந்தால் அதில் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இதுக்கு புதினா பார்த்திங்கன்னா ஒரு கட்டு அப்படின்னு சொன்னால் பெருசாகவும் இருக்கும் சின்னதாகவும் இருக்கும்னு சொல்கிறதுனால நல்லா அழுத்தி பிடிச்சோம்னா ஒரு கைப்பிடி புதினா எடுத்து போட்டிருக்கேன் நான். இப்போ இதை நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சோம்னா அப்படியே கீழே இறங்கிடும். நான் இப்போ எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறேனோ அந்த வாணல்லையே இப்போ வடிகட்டிகிட்ருக்கேன். நல்லா கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டேன். ரொம்ப நைஸாக நல்லாயிருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாங்காய் சீசனில். இப்போ இதுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் 1 கப் அளவுக்கு. சர்க்கரை எந்த அளவுக்கு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ மாங்காய் அப்படின்னா 400 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இல்லை மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 500 கிராம் சேர்த்துக்கோங்க. மாங்காய் புளிப்பு இல்லை, சுத்தமாக கம்மியாக தான் இருக்குது, இந்த ஒட்டு மாங்காய்லாம் புளிப்பே இருக்காது, அந்த மாதிரி மாங்காய் சேர்க்குறீங்கன்னா 300 கிராம் எடுத்துக்கலாம், போதுமாக இருக்கும். இப்போ அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு
இப்போ இதோட சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் எதுவும் அடுப்பில் வைக்கலை, அப்படியே தான் கலந்து விட்டுட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் புளிப்புள்ள மாங்காவே எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஆனாலும் அப்படியே அடியில் மாவு நின்றும், தண்ணி மேலே மிதங்குற மாதிரி இருக்கும். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இவ்வளவு தாங்க. இந்த 3 பொருளை வச்சே இந்த மாங்காய் ஸ்வீட் சூப்பராக செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளிப்பு இனிப்பெல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு, இந்த மாங்காய் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். வச்சு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். இது 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் ஆகிற டிஷ்லாம் கிடையாது. எனக்கு பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஆச்சு இது நல்லா வெந்து வர்றதுக்கு. இப்போது கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், க்ரீன் கலரு. ஏன்னா அது பச்சை மாங்காய் வச்சு செய்கிறதுனால கொஞ்சம் க்ரீனாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். உங்களுக்கு வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் ஒரு சின்ன ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மினுமினுப்பு கிடைக்கும். அந்த பர்ஃபிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஷைனிங் கிடைக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். அப்படி நெய் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு நெய்யோ எண்ணெயோ அவசியமே இல்லை. சும்மா ஒரு ஷைனிங் கிடைக்கிறதுக்காக தான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து ஹெல்த்தி இல்லை, சர்க்கரை வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே அளவில் கற்கண்டு எடுத்துக்கோங்க. நார்மல் கற்கண்டு இருக்குல்ல, டைமண்ட் கற்கண்டு போடக்கூடாது, நார்மல் கற்கண்டு சேர்த்துக்கலாம். இதே அளவுலேயே நார்மல் கற்கண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சு. ஆஃப் பண்ணிட்டேன் கேஸு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி ஊற்றுனோம்னா அப்படியே நிற்கிது பாருங்கள். இந்த அளவுக்கு பதம் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டிலையும் தடவி வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் மெலிசாக ஊற்றிக்கலாம். அதனால் நான் 2 பாத்திரத்தில் ஊற்றுறேன். நல்லா ஊற்றி சமப்படுத்தி விட்டுட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 2 தட்டில் ஊற்றிட்டேன். இது வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரமாவது ஆறணும். ஆறின பிறகு இப்போ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் ஆறுறதுக்குள்ளே அந்த சின்ன தட்டில் ஊற்றுனது காலி பண்ணிட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, புளிப்பு இனிப்புமா. இதையும் விட்டுருந்தால் காலி பண்ணியிருப்பாங்க. எனக்கு வீடியோவுக்கு வேணுன்றதுனால வச்சு இதை நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். டைமண்ட் மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.